உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் குக்கர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல டாப் 7 பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் குக்கர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்ல ரெகுலரா செய்யக்கூடிய ஸ்டீம் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, டால், குழம்பு வகைகள், பிரியாணி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் தாராளமா இந்த எலக்ட்ரிக் குக்கர்ல யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க எலக்ட்ரிக் குக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கான லிட்டர் கெபாசிட்டி எவ்வளவு வேணும் அப்படிங்கறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு லிட்டருக்கும் ஒவ்வொரு விதமான பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும். சோ அதனால என்ன மாதிரியான லிட்டர் கெபாசிட்டில நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்க பொதுவாவே எலக்ட்ரிக் குக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள வைக்கக்கூடிய பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன குண்டா மாதிரி இருக்கும். சோ அதை வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல தான் நம்மளுடைய ஃபுட் எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த ஹீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேகும். சோ அந்த பாட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு லைஃப் லாங் பெஸ்டா இருக்கும். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாங்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் குக்கர் பொறுத்த வரைக்கும் ப்ரீ ப்ரோகிராமபிளா நிறைய ரெசிபிஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் எவ்வளவு மெனுஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேஃப்டி லெவல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து நமக்கு சேல் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது இன்னுமே சிறப்பான பையிங்கா இருக்கும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல். சோ பொதுவாவே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, சோ அதே மாதிரி தாங்க இந்த ஒரு எலக்ட்ரிக் குக்கரும். இதுலயும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டிஸ்ப்ளேல இருக்க மாதிரி அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். சோ நம்மளுடைய ஃபுட் வந்து என்ன போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டெம்பரேச்சரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிலே டைமர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு சில ப்ராடக்ட், ஒரு சில ஃபுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமிங் செட் பண்ணி தான் வந்து செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம பிரியாணி மேக் பண்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம், குக்கர் விசில் சொல்வீங்கல்ல, சோ அதே மாதிரி டைம் மென்ஷன் பண்ணுவீங்க. சோ இதுலயும் வந்து 30 மினிட்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்த டைம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த ஃபுட்டை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். பவர் அவுட்புட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா 1000 வாட்ஸ்க்கு மேல இருக்க மாதிரியான ஒரு இண்டக்ஷன் எலக்ட்ரிக் குக்கர் வாங்குனீங்க அப்படின்னா லைஃப் லாங் நல்லாவே ப்ராடக்ட்டை சமைக்க முடியும். ஃபாஸ்டா ஹீட் ஆகிறதுக்கு இது பெஸ்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பவர் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காது இண்டக்ஷன் ஸ்டவ் கம்பேர் பண்ணும்போது. ஏன் கேட்டீங்க அப்படின்னா, இது வெறும் ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் ஓரளவு கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா 1000 வாட்ஸ்க்கு மேல ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கோங்க, சீக்கிரமா ஹீட் அப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கூட அக்சஸரிஸ்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க, கத்தோரிஸ், சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் மாதிரி, அதே மாதிரி உள்ள வைக்கக்கூடிய இட்லி குக்கருக்கான அந்த இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. சோ அந்த மாதிரியான அக்சஸரிஸ்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான பையிங் ஆப்ஷனை வந்து கொடுக்கும். ஆட்டோ வார்ம் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சர்டன் லெவல்ல வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுட் வந்து வார்மாவே இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஹீட் வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த ஆட்டோ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு வாங்குறது ரொம்பவே சிறப்பான ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரியான எலக்ட்ரிக் குக்கரை பொறுத்த வரைக்கும் வாரண்டி அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அந்த வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ்ல சொல்லலாம். சோ 1 இயர் மினிமமா இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய விதமான மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்டு வராங்க. பிரீத்தி, உஷா, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சோ அந்த வகையில பெஸ்டான ப்ராடக்ட் இப்ப நம்ம பார்க்கலாம். 7th பிளேஸ்ல அமெரிக்கன் எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 5 லிட்டர் கண்டெய்னர் ஆப்ஷனோட வருது. டிஜிட்டல் பிரஷர் குக்கர் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. 12 ஈஸி டச் குக் ப்ரோகிராம்ஸ் இதுல ஆப்ஷனபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 7873 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 20 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல Crock-Pot எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். நான் ஸ்டிக் கோட் பண்ணப்பட்ட சூப்பரான ப்ராடக்ட். ஆட்டோ கீப் வார்மிங் ஆப்ஷன் இருக்கு. 8 ஒன் டச் ப்ரோகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிரஸ் மல்டி குக்கர் ஆப்ஷனோட வருது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 8679 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 210 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல இன்ஸ்டன்ட் 6 எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். இது ஹை அண்ட் பிரீமியம் மாடல். 3rd ஜெனரேஷன் டெக்னாலஜியோட வருது. இந்த குக்கரோட கம்பேர் பண்ணும்போது 70% ஃபாஸ்டரா இருக்கும்னு கிளைம் பண்றாங்க. அட்வான்ஸ்டு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. 14 ஒன் டச் ஸ்மார்ட் ப்ரோகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 20,400
1490 rupeesக்கு சேல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 60,141 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல Wellspire எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 14 one touch ஸ்மார்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈஸி எக் ரேக் இதுல இருக்கு. டிஜிட்டல் குக்கிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. 10+ built-in சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 7,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 9.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 15 verified reviews இருக்கு. 3rd பிளேஸ்ல Geekல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 11 present menus கொடுத்திருக்காங்க. 7 சேஃப்டி கார்ட்ஸ் இருக்கு. டிஜிட்டல் குக்கிங் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ஆப்ஷன் இதுலயும் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் இன்டெலிஜென்ட் குக்கிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 4,370 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 365 verified reviews இருக்கு. 2nd பிளேஸ்ல Mealthy எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 9-in-1 ப்ரோக்ராம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் வருது. மல்டிபிள் குக்கிங் மெனுஸ் கொடுத்திருக்காங்க. Mealthy ரெசிபி ஆப் 3 liters வரைக்கும் வரும். இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 6,750 rupeesக்கு சேல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 959 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல இன்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர் பத்தி பார்க்க போறோம். 7 appliance in one single பிரஷர் குக்கர்ல கிடைக்கும். சேஃப்டி வித்அவுட் காம்ப்ரமைஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஈஸி ஒன் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஃப்ரீ அப்ளிகேஷன் 1000+ ரெசிபிஸ் வந்து இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 9,490 rupeesக்கு சேல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 151 verified reviews இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க வாங்கணும் இல்ல இத பத்தி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Amazon and Flipkart லிங்க்ஸ் ரெண்டுமே கொடுத்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும்.